போது சரி உங்ககிட்ட ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் நானு. இப்ப நீங்க நிறைய பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனை இருந்தா நீங்க அப்படியே இருந்துடாதீங்க. இயேசு கிட்ட வாங்க. இயேசு உங்களுக்கு சுகம் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். உங்களுக்கு சுகம் வேணும்னா, சமாதானம் வேணுமா, சந்தோஷம் வேணுமா, இயேசுவால கொடுக்க முடியும். அந்த இயேசு தான் எனக்கு ஆட்சிவாதியா இருக்கும் போது சுகம் கொடுத்த இயேசு உங்களுக்கு சுகம் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஏனென்றால் நான் அந்நாள் இயேசு தேடி நான் போகவில்லை என்றால் நான் மறுத்து விட்டு இருப்பேன். ஏன்னா ஆற்று மெயினானது. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்ன சொல்றாங்கன்னா 2 ஆபரேஷன் 3 ஆபரேஷன் 4 ஆபரேஷன். உயிர் இருக்குமோ இருக்காது தெரியாது. ஹல்லேலூயா. உயிர் இருக்குமோ இருக்காது தெரியாது. ஆனா இயேசு என்ன உயிரோட வச்சுட்டாருங்க. ஹல்லேலூயா. இயேசு எனக்கு சுகம் கொடுத்துட்டாருங்க. இது வரைக்கும் ஒன்றும் அந்த ஆட்டு பிரச்சனை எனக்கு இல்லை. 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. என் பசங்களை இன்ஜினியர் படிச்சு முடிச்சுட்டாங்க. பாருங்க, நான் சின்ன வயசுங்க. என் பசங்களுக்கு நான் எப்படி என் பிள்ளைகளை காப்பாற்ற போறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைச்ச ஒரு காலம் உண்டு. நான் அப்படி நினைச்ச ஒரு காலம் உண்டு. ஆனா அந்த இயேசு தேடி வரும்போது இயேசு எனக்கு அற்புதம் செய்த